Hi, hi, hi. 12th CBSE Mathematics, Chapter 1, Relations and Functions, Exercise 1.1, question number 15 and 16. So, in the exercise order, last two questions பார்க்கலாம். So, 15 and 16 வந்து என்னது multiple choice question. Let R be the relation in the set 1, 2, 3, 4. Set ஒன்று கொடுத்துட்டாங்க, நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, என்ன ரிலேஷன்றதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அது 1, 2, 2, 2, 1, 1, 4, 4, 1, 3, 3, 3, 3, 2. Choose the correct answer. So, என்ன first A, R is reflexive and symmetric but not transitive. ரெண்டாவது R is reflexive and transitive but not symmetric. மூணாவது R is symmetric and transitive but not reflexive. R is an equivalent relation. So, number 14 சம் வரைக்கும் போட்டாச்சு. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் எல்லா ஆங்கிளையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இங்கே செட்டு கொடுத்துட்டாங்க, அது ரிலேஷனும் அவங்களே கொடுத்துட்டாங்க. முதல்ல நம்ம ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணுவோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? மிரர் இமேஜ். இப்போ 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா? இப்போ இங்கே 1, 1 இருக்கான்னு பாருங்க. ஸோ 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு, 3, 3 இருக்கு. ஓகேவா? 4, 4 இருக்கா? இருக்கு. எல்லாமே இருக்கு. அப்போ அது ரிஃப்ளெக்சிவ். ஸோ இங்கே சாய்ஸஸ்ல பாருங்க. ஏல என்ன இருக்கு? ஏஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் இருக்கு. பில இருக்கு ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஆனால் சில பாருங்க நாட் ரிஃப்ளெக்சிவ். அந்த ஆப்ஷன் அப்போ நம்ம தூக்கிட வேண்டியதுதான். கண்டிப்பா சி வந்து ஆன்சர் கிடையாது. ஓகேவா? அப்ப மீதி இருக்கிற 3க்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல்ல நம்ம ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணோமா, அடுத்து என்ன பண்ணலாம்? சிமெட்ரிக் செக் பண்ணலாம். சிமெட்ரிக்னா என்னது? ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னா பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆரா. இப்போ 1, 2 இருக்கு இல்லையா? அப்போ 2, 1 இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இருக்கா? நல்லா செக் பண்ணுங்க. 1, 2 இருக்கு. அப்போ 2, 1 இருக்கா? இல்லை. இப்போ இல்லை தானே? ஆமாம், இல்லை. அப்படி இல்லைன்னா அது என்னது? சிமெட்ரிக் கிடையாது. ஓகேவா? அப்போ டி ஆப்ஷன் அவுட்டு. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன? சிமெட்ரிக் இல்லை. அப்போ சியும் கிடையாது, டியும் கிடையாது. மீதி இருக்கு ஏ, பி. ஓகேவா? சிமெட்ரிக் இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக என்னவா தான் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் போயிடுச்சு. இப்போ ஆர் வந்து என்னது? ரெஃப்ளெக்டிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக். ஓகேவா? ஆன்சர் என்னவா தான் இருக்கணும்? பியா தான் இருக்கணும். ஓகேவா? அதை இப்போ நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். It is seen that A, A belongs to R for every 1, 2, 3, 4. இப்போ பார்த்தோம் இல்லையா? 1, 1, 2, 2, 3, 3, 4, 4 இருந்துச்சுன்னா அது என்னது? ரிஃப்ளெக்டிவ். 1, 2 belongs to R னா 2, 1 belongs to R இருக்கும். இருக்கா? இல்லை. இல்லைன்னா அது என்னது? நாட் சிமெட்ரிக். ஸோ இப்போ டிரான்சிட்டிவ் இருக்கா? அது எக்ஸிஸ்ட் ஆகுதா? நீங்கள் வேணால் பார்க்கலாம். என்ன நம்பர் எடுத்து பார்க்கலாம் நம்ம? இப்போ 1, 3 இருக்குன்னா 3, 2. அப்போ 1, 2 இருக்கா? இது இருக்கு பார்த்தீங்களா? 1, 3 இருக்கு, 3, 2 இருக்கு. அப்போ 1, 2. அப்போனா அது டிரான்சிட்டிவ். ஸோ 1 மார்க் தான் நீங்கள் வந்து ஆன்சர் அப்படியே எழுதிடலாம். இதை ரஃப் ஒர்க்கில் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்கம்மா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 16. Let R be the relation in the set n. n என்னது? கேபிட்டல் N நேச்சுரல் நம்பர் பை R A, B. என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? A ஈக்குவல் டு B மைனஸ் 2. A வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? B மைனஸ் 2. அது கூட மற்ற நேரத்தில் இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. B must be greater than 6. Choose the correct answers. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு செட்டாக எடுத்து அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஏக்கு பதிலாக 2 எடுக்கணும், பிக்கு பதிலாக அடுத்த நம்பர் எடுக்கணும். ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் இருக்கு? கிரேட்டர் தென் 6ன்னு இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2, 4. ஸோ 4 வந்து கிரேட்டர் தென் 6 முதல்ல கிடையாது. அப்போ அது நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா? அடுத்து 3, 8 எடுத்து பாருங்க. 8 வந்து கிரேட்டர் தென் 6. அப்போ நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஏ வந்து 3, பி வந்து 8. 8 மைனஸ் 2 என்னது? 6. அப்போ 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 6. ஓகேவா? அடுத்தது 8, 7. 7 கிரேட்டர் தென் 6. அப்போ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 7 minus 2 என்னது? 5. அப்போ 8 நாட் ஈக்குவல் டு 5.
அப்போ அதுவும் கிடையாது. 6, 8. 8 is greater than 6. அப்ப அத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். A க்கு பதிலா 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. B க்கு பதிலா 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 8 minus 2 என்னது? 6. அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? C is the right answer. ஓகேவாம்மா? ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் 1.1 முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸசைஸ் 1.2. அதில் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ 1.1 ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வரும். அதுல வந்து ஒண்ணு ஃபங்க்ஷன்ஸ்ல கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல கேட்கலாம். இதுல மோஸ்ட்லி எதை கேட்பாங்க? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கேஸ் ஸ்டடியில இந்த கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். நீங்க நிறைய சம்ஸ் போட்டு பாருங்க. புக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். தேங்க்யூ.